லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மற்றொரு தமிழா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கரு பழனியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கும் தமிழா பவர்ட் பை கேஏஜி டைல்ஸ் மற்றும் கோல்டு பிரியம் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். திருக்குறளில் 1330 குறளில் ஏறத்தாழ எல்லோருக்கும் தெரிந்த குறள் அல்லது பொருள் சொல்லாமல் தெரிந்த குறள்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். மனித வாழ்வில் எல்லாருமே அதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். எதுக்கு? திருவை ஆக்குறதுக்கு. திருனா பணம். முயற்சி திருவினை ஆக்கும், பணத்தை ஆக்கும் முயற்சி. முயலலைன்னா துன்பம் வந்துடும், இன்மை வந்துடும். அப்போ ஆண் பெண் இருவருமே பணம் சேர்ப்பது ரொம்ப முக்கியம் இருக்கும் பொழுது, பணம் சம்பாதிப்பது முக்கியம் இல்லை, அதை விட அந்த பணத்தை கையாள தெரிவது ரொம்ப முக்கியம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்கிறாரு, சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போட்டு செல்லக்கண்ணு, அவங்க 100 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. நீ சம்பாதிச்சது 6 தான், ஆனால் அது 100 ஆகணும்னா அம்மா கையில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பிறகு அந்த ரோல் மனைவிக்கு வருது. ஆனால் இன்றைக்கும் ஆண்கள் பலர் என் மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது, 3000 ரூபா 5000 ரூபாய் மாதம் கொடுத்தா மாத கடைசியில் இன்னொரு 1000 ரூபா கொடுங்க அப்படி தான் நிற்பா. அதனால அவளுக்கு எதையுமே நான் சொல்ல மாட்டேன். என் சம்பளம் சொல்ல மாட்டேன், என்னுடைய சேமிப்பு சொல்ல மாட்டேன், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் சொல்ல மாட்டேன். அந்த மாதம் செலவு பண்ண சொல்லுவேன். காரணம், பணத்தை கையாளுவதில் ஆணாகிய நான் தான் சிறந்தவன் நம்புகிற ஆண்கள் ஒருபுறமும் இல்லை. அவர் சும்மா சம்பாரிச்சிட்டு வர்றாரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் தெரியாது. நான் கொடுத்தா தான் உண்டு அவருக்கு பஸ் காசே, அதனால தான் இந்த குடும்பம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பெண்கள் உறவுறவுமாக இன்றைக்கி நம்ம பேச இருக்கிற தலைப்பு, பணத்தை கையாளுவதில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான், இல்லை பெண்கள் தான். ஆண்கள் வேண்டாம், பெண்கள் தான் சிறப்பாக பணத்தை கையாளுறோன்னு நினைக்கிறீங்கல்ல. எந்த இடத்துலலாம் இந்த ஆண்கள் தப்பாக செலவு பண்ணுறாங்க, அனாவசிய செலவு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல அவங்க தப்பாக செலவு பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் ஒரு 100 ரூபாய் கொடுத்தா அவங்க நேரம் எங்கே போவாங்கன்றது நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்களை சொல்கிறேன், எல்லாருக்குமே தெரியும். இதே அந்த 100 ரூபாய் பெண்கள் கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க எப்படி எல்லாம் திட்டமிட்டு செலவு பண்ணலாம். ஸோ மேலாண்மை. ஆண்கள் குடித்து அனாவசியம் பணத்தை செலவழிக்கிறாங்க, செலவழிக்கிறாங்க. வேற ஆண்கள் இந்த அனாவசிய செலவு செய்கிறாங்க, அதனால அவங்களுக்கு பணத்தை கையாள தெரியாதுன்னு சொல்கிறார்கள். யார்? அடிக்கடி மொபைல் மாத்துறது, அடிக்கடி வண்டி மாத்துறது, இதெல்லாம் ஆண்கள் செய்யறாங்க. தேவையில்லாம மொபைல் மாத்துறது ஆண்கள் செய்யறாங்க. ஓகே. அதிகமாக ஹோட்டலில் செலவு பண்ணுவாங்க சார். வீட்டில் சமைச்சே வச்சுருந்தாலும் வீட்டு சாப்பாடே அவங்களுக்கும் தெரியும் வீட்டு சாப்பாடு எவ்வளோ நல்லதுன்னு. ஆனால் ருசிக்காக வேண்டி ஹோட்டலில் அதிகமாக சாப்பிட்றது, பொழுதுபோக்குக்காக சினிமா அதிகமாக பார்க்கறது, அந்த மாதிரி பொழுதுபோக்குக்காக நிறைய இடத்துல செலவு பண்ணுறது. ஓகே. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்காண்டி டக்குன்னு கொடுத்துருவாங்க வாங்கிட்டு வர பைசாவை. என் ஃப்ரெண்டு அடுத்த மாதம் தரான், இந்த மாதம் தரான் அப்படின்ட்டு. அப்போ நம்ம பட்ஜெட் என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா, இது போட்டால் இவ்வளோ பைசா வருதான், 2 மந்த்ஸில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, அது மாதிரி சொல்லி ஏமாந்தவங்க நிறைய பேர். அந்த மாதிரி நிறைய போயிடுச்சு. இப்போ நாங்கள் எங்களோட ஊரில் பார்த்தீங்கன்னா கேஸ் கூட போயிட்டுருக்கு அந்த மாதிரி. ஓகே சார், நம்மளை போல் மிடில் கிளாஸ்ல எல்லாம் இப்போ இந்த வாரம் 1 கிலோ மட்டன் எடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருப்போம். அதுவே இப்போ 1000 ருபீஸ். எங்கள் சார் என்ன பண்ணுவார்னா 2 கிலோ வாங்கி வந்துடுவார். ஆனால் எங்கிட்ட 1 கிலோ சொல்லுவார், நம்ம பிள்ளைங்க தானே சாப்பிடுது அப்படின்னுவார். அந்த ஒரு இது. இப்போ கடைசியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சார் 15,000 ரூபாய் பட்ஜெட் போயிட்டு துணி கடைக்கு போனோம். 30,000க்கு எடுத்துட்டார். வீடு பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. பார்த்துக்கலான்னு போகும்போது நான் கையில் எடுத்துகிட்டு போனது 15,000 ரூபாய். நல்ல காலம் ATM எடுத்துகிட்டு போனோம் சார். இல்லைன்னா என்ன பண்ணுறது அந்த இடத்துல? இப்போ இவங்க ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க இல்லையா, இதை போல் பெண்கள் இதெல்லாம் அனாவசியமாக செலவு பண்ணுறாங்க, அதனால நான் தான் என் குடும்பத்தினுடைய பணத்தை கையாளுவேன்னு சொல்லுவீங்கன்னா எதை சொல்லுவீங்க? காஸ்மெட்டிக்ஸு, ட்ரெஸ்ஸிங்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஃபங்க்ஷனை கூட பேண்ட் ஷர்ட் போட்டு சிம்பிளாக வந்துடுவோம். இங்கே பாருங்கள் வித்தியாசம் தெரியும், எங்கே பளபளப்பு ஜாஸ்தி இருக்குன்னு. ஆனால் அவங்களில் அதிகமான எக்ஸ்பென்சஸ் காஸ்மெட்டிக்ஸில் இருக்குது சார். ஓகே. இப்போல்லாம் பெண்கள் ஷாப்பிங் போகிறதே இல்லை சார். வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் தான். முன்னாடியே பிளான் பண்ணிடுறது. பட்ஜெட் என்றைக்கு 1ஆம் தேதி வருதா, ஓகே இதெல்லாம் அடுத்த மாதம் சம்பளம் வந்தவுடனே உடனே வாங்கினோன்ட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறது. 1ஆம் தேதி சேலரி இன்றைக்கி வருதா, உடனே இன்றைக்கே டப்னு அடுத்த நாள் கொரியர் வரும்போது என்னங்க காசு கொடுங்க, இதுதான் நடக்குது. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இன்னொரு வகையில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை ஆஃப்லைனில் போய் ஷாப் பண்ணுறதை விட ஆன்லைனில் வாங்குற விலை குறைச்சில்ல? சரி, ஆன்லைனில் கம்மியாக இருந்தாலும் வீட்டில் உட்காந்துட்டு அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறது. வீட்டில் ஆன்லைனில் ஷாப் பண்ணுற சௌரியம் இருக்கிறதுனால அனாவசிய பொருட்களை வாங்குறாங்க. கரெக்ட். ஓகே சார். அதாவது கவர்ச்சி சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஷொட்டரை ஒரு ஸ்ட்ரீட்டில் வாங்குற சார். சமீபத்தில் நடந்தது.
தெருவில் ஒரு ஷொட்டரை 200 விற்கிறான் சார் என் பையனுக்கு. இதே ஷொட்டரை போயிட்டு ஷாப்பில் வாங்குறாங்க. அந்த ஷொட்டரோட மதிப்பு வந்து 1700. இந்த 200 ஷொட்டர் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியல. 1700 ஷொட்டர் தான் அவங்க வாங்குறாங்க. இப்போ 200 1700 இடையே இருக்கக்கூடிய இந்த 1500 சும்மா வீணாக செலவு பண்ணுறாங்க. ஒரு பிராண்டுக்காக அது செலவு பண்றாங்க, தரத்தை பார்க்கறது இல்லை. ஆமாம். ஓகே. முதல்லலாம் வந்து சமைச்சு அந்த கிச்சனில் ஆரம்பிக்குது சார் அவங்க நிதி நிர்வாகம். ஆனால் இப்போ அங்கே தான் பிரச்சனையே. குக் பண்ணி சாப்பிட்றவங்கள விட புக் பண்ணி சாப்பிட்ற நிலைமைக்கு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ அங்கே ஆரம்பமே உங்களுக்கு அடிப்படை வந்து தேவைக்காக நாங்கள் உழைக்கிறோம், அந்த உணவுக்காக தான் உழைக்கிறோம். அந்த உணவையே புக் பண்ணுறது சரி, நமக்கு தான் அப்படி அவங்களுக்கு வந்து நிலைமையில் அப்படி இருக்குங்கும் போது அங்கே ஆரம்பிக்கிற அந்த பிரச்சனை நமக்கு உழைக்கிறவங்களுக்கு தெரியாமையே சீட்டு கட்டுறது, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு காசு கொடுத்துட்றது, பையனுக்கே பசங்களுக்கே வந்து அப்பாவுக்கு சொல்லாத நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துறது. இப்படி அனாவசியமாக இந்த மாதிரிலாம் கொடுத்த இடத்துல திரும்பி வாங்க முடியாத ஐயோ பாவன்னு ஏமாந்து போகிற அத்தனை பேருமே அந்த கிச்சனில் ஆரம்பிச்சு தான். சரி, நமக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா நமக்கு வந்து பிரியாணி இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்க சொல்கிறது ஆண்கள் தான் அதிகமாக வந்து சாப்பாடு வந்து வெளியே சாப்பிட்றாங்க. அதுதான் விஷயம். நீங்கள் வந்து வெளியிலேருந்து எங்களுக்கு வாங்கி மறுபடியும் நீங்கள் புக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதே வெளியிலேயே சாப்பிட்டு போயிடுறோமே. எங்களுக்கு வந்து வீட்டில் சாப்பிடணும் அப்படிங்க சார். உழைக்கிறதே உணவுக்காக தான். சரிங்களா? அப்போ நாம் அதை தாய்கிட்ட கொடுத்தப்போ தாய்க்கு அது புரிஞ்சது, பிள்ளைங்களுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்காக தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் அந்த தாய்கிட்ட கொடுத்தோம். 100 விதம் எங்களுக்கும் சோறு போட்டு பிள்ளைங்களுக்கும் சோறு போட்டு குடும்பத்தையும் வளர்த்து நிதியும் கையில் பேலன்ஸ் வச்சுருந்தாங்க. அதனால தான் நாங்கள் தாய்கிட்ட கொடுத்தோம். இப்போ உங்கள் மனைவி யாரு? ஹவுஸ் ஒய்ஃப். உங்கள் பிள்ளைக்கு தாய் தானே? அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. உங்கள் தாய் பண்ண முடியும்னா இந்த தாய் பண்ண மாட்டாங்க. அது பண்ணலைங்க. ஏன்னா அன்னைக்கு காசுல ஆரம்பிச்சது சார். காசு கையில் இருந்த வரைக்கும் அருமை தெரிந்த தாய் எங்களுக்கு இருந்தாங்க. இன்னைக்கு கார்டு வந்துருச்சு. கார்டுடைய அருமைன்னா கார்டை பற்றியே விவரம் தெரியாமல் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குது, ஏடிஎம் இருக்குது, எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் வாங்குறது அப்படின்றது ஒரு கன்சிடரேஷன் இருக்கணும். அவங்ககிட்ட கொடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? சாப்பாடு எல்லாம் வெளியே சாப்பிட்றாங்கன்னு. இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட ஆன்லைனில் புக் பண்ணது நான் கிடையாது. நீங்கள் எத்தனை ஆண்கள் அதிகமாக பண்ணுறாங்களா பெண்கள் அதிகமாக பண்ணுறாங்களான்னு உங்கள் மனசாட்சிக்கே தெரியும். யார் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஃபுட் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்லாவே சமைச்சிருந்தாலும் அது அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா வெளி சாப்பாடு அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க, அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னு அதிகமாக சாப்பாடு வீணாக்கிறதும் ஆண்கள் தான். இவங்க சொல்கிறாங்களே இது எல்லாமே எங்கே ஆரம்பினா பட்ஜெட்டிங்கில் ஆரம்பிக்குது இல்லையா? ஒரு மந்த்லி பட்ஜெட்டில் இதெல்லாம் அனாவசியமாக செய்கிறாங்க அப்படின்னு பெண்களை சொல்லி அதை சொல்லுவீங்க. ஒரு இதில் வந்து எசென்ஷியல்னு ஒரு கண்டிப்பாக ஒன்று இருக்கும் சார். சாப்பாடு, அரிசி எசென்ஷியல். ஆமாம் சார். பருப்பு எசென்ஷியல். அதாவது இப்போ கார் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து காருக்கு போகிற டீசல் வந்து எசென்ஷியல் கிடையாது. கார் வாங்கினதுக்கப்புறம் அதுக்குள்ளே போடுறது வந்து எசென்ஷியலாக ஆயிடுது. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஒவ்வொருமே ஒரு சோசியல் என்விரான்மெண்டலில் தான் நம்ம காப்பி பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இது வந்து இன்றைக்கி உள்ள காலத்தில் பட்ஜெட் போட்டு பண்ணுறதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லலாம். ஆனால் இன்றைக்கெலாம் அது மாதிரி பண்ணுறதெல்லாம் கிடையாது சார். அதுக்கு நமக்குள்ளேயே ஒரு சில ஃபார்மேட்டை வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். சம்பாதிக்கிறோமா 50% செலவு பண்ணலாம், 30% வந்து எமர்ஜென்சிக்காக எடுத்து வைக்கலாம். சப்போஸ் 50% பத்தலை அப்படின்னா அந்த 30% அங்கேருந்து நம்மளே பாரோ பண்ணிக்கிட்டோம்னா அந்த பணம் நமக்கு ஒர்க் பண்ணும். பேலன்ஸ் 20% வந்து ஃப்யூச்சர் நீடுக்காக. எல்லாமே அல்டிமேட்டாக சேவ் பண்ணுறது எதுக்காக சார்? நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான். அந்த ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கடன் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணுறோமா இல்லை வந்து சேவ் பண்ணி பண்ண போகிறோமாங்கிறதான் முக்கியம். கடன் வாங்கினா நம்ம மற்றவங்களுக்கு ஒர்க் பண்ணுது. அதான் இதை வந்து பெண் செய்கிறது இல்லையா, ஆண் தான் செய்கிறாங்க. இல்லை, இந்த இடத்துல என்னென்னா சார், பெண்கள் வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுறாங்க. ஃபினான்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் தான் சார் ஒர்க் ஆகும். எமோஷ்னல் வந்து நிறைய பணத்தை வந்து லூஸ் பண்ணிடும். அதான் நீங்கள் எதை பிளான் பண்ணாலும் எமோஷ்னலில் தான் போய் மாட்டிக்கிறோம். இப்போ ஒரு சொன்ன மாதிரி லாஜிக்கலாக இல்லாமல் பெண்கள் எமோஷனலாக செலவு பண்ணுவாங்க, அதனால அவங்ககிட்ட பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாருல. என்ன வருது சார் சொன்ன மாதிரி எமோஷ்னலி கனெக்டடே கிடையாது லேடிஸு. பொதுவாக என்னோட லைஃப்லேயே நான் சொல்லணுன்னா சிக்கனம் அதெல்லாம் சொன்னார். ஸோ எமர்ஜென்சி பிளானிங்கு என்னோடய நிர்வாகம், எங்கள் நிதி எல்லாமே நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, சேமிப்பாக இருக்கட்டும், அதை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி, இப்போ என் பொண்ணுக்கு வந்து எதுனா கேட்டால் உடனே அவங்க அப்பா வந்து சரின்னு சொல்லுவார். பட் அதே வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது தேவை இருக்குது, தேவை இல்லை, இது அனாவசிய செலவு. இன்னொன்று குறிப்பாக வந்து ஜென்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 100 ரூபாய் நம்ம கொடுத்து வாங்க சொல்லுவோம் அப்படின்னா அவங்க போய் கடையில எல்லாம் விலையெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. டேக் ப்ரைஸ் என்னவோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்துடுவாங்க. பட் லேடிஸ் வந்து இங்கே போனால் இந்த ரேட்டு கிடைக்கும், இது இந்த மாதிரி பண்ணலாம், தங்கமாக இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதாக இருந்தாலுமே எல்லாமே எனக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு இதை இப்படி பண்ணினா சேமிக்க முடியும். ஸோ நாங்கள் வந்து ஃப்யூச்சரை வந்து பிளான் பண்ணுவோம். பட் ஜென்ஸ் அப்படி இல்லை, எமோஷ்னலி அவங்க தான் கனெக்ட் ஆனவங்க.
இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ரீசெண்டாக வந்து இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 மந்த் முடிய போகுது. மாதம் 50,500 நான் வந்து கோல்டில் சேமிப்புக்காக போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணணும். கல்யாண செலவு கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் ஆகும்போது இது அவனுக்கு உண்டான பொண்ணுக்கு செய்யக்கூடிய ஒரு பொருள் வாங்குறதுக்கு நமக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. வேண்டாம், எதுக்கு நீ தங்கத்தில் போய் போடுற அப்படின்னு. அந்த சமயத்தில் நான் வந்து ஒரு 10 பவுனுக்கோ 15 பவுனுக்கோ நான் பொண்ணுக்கு ஒரு செயின் எடுக்கணும், ரிங் எடுக்கணும் அப்படின்னா அது எனக்கு நிறைய கையை பிடிக்கும். 5 லட்சம் 6 லட்சம் கையை பிடிக்கும். அது மற்ற செலவுக்கு நம்ம பண்ணிக்கிறலாம். இந்த சேமிப்பு வந்து எனக்கு அடுத்த மாதத்தோட முடியுது. இது எவ்வளோ பெரிய விஷயம் சார். அடுத்த மாதம் வந்து நான் வந்து ஒரு 13-14 பவுனுக்கு நான் வந்து பையனுக்கு வரக்கூடிய மருமகளுக்காக நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இது அந்த கல்யாண செலவில் வந்து இது விலக்காகுதா? ஓகே. ஆரம்பத்தில் இருந்தே எல்லாருமே டாமினேட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை, அவர் குக்கு பண்ணுறதில்ல, இப்போ புக் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை ஆம்பளைங்க சார் காலையில் செஞ்ச சாம்பாரை ஈவினிங் சாப்பிடுவாங்களா யாராவது? அவங்களுக்காகவே நாங்கள் அவங்க ஐயோ அவர் காலையில் செஞ்ச சாம்பார் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நம்ம அவங்களுக்காகவே நாங்கள் ஸ்பெஷலாக சமைக்கிறோம் சார். இதெல்லாம் நாங்கள் சிக்கனமா இல்லையா? நீங்கள் மிச்சம் வச்ச சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்றோம் சார். நீங்கள் ஒரு நாளைக்கு மிச்சம் வச்ச சாம்பார் ராத்திரி சாப்பிட்டா அடுத்த நாள் என்ன செய்வீங்கன்னா, முந்தின நாள் சாம்பார் மறுநாள் காலை கொடுப்பீங்க. சரி, எல்லாருமே அப்படி பண்ண மாட்டோம் சார். சாப்பிட்டாலும் அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கு அடுத்த நாள் ராத்திரிக்கு வரும். எல்லாருமே அப்படி பண்ண மாட்டாங்க சார். இப்போ வந்து ஹெல்த் அவேர்னஸ்க்காக நாங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் நிறைய வைக்கிறது குறைச்சிட்டோம் சார். ரெண்டாவது, நாங்கள் வந்து 300 rupeesல கூட சாரீ வாங்குவோம் சார். அவங்க அப்படி இல்லை, ஜென்ஸு போனாவே பிராண்டடுக்கு தான் சார் போகிறாங்க. அதே குவாலிட்டி, அதே டிசைன், அதே இதில் இருந்தால் கூட அவங்க தான் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் பார்க்குறதுக்காக, அவங்களோட கெத்து காமிக்கிறதுக்காக. அதை ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலை சார், ஒரு வெஹிக்கிள் ஆகட்டும், ஒரு செல் ஆகட்டும், எல்லாமே அவங்க வந்து அந்த பிராண்டடாக தான் சார் பார்ப்பாங்க. லேடிஸ் அப்படி பார்க்குறது இல்லை. எல்லாருமே சொல்கிற மாதிரி நாங்கள் மோஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கோல்டு தான். அது கூட இப்போ இந்த கொரோனா காலத்தில் நிறைய ஃபேமிலியை வந்து சேவ் பண்ணது அந்த கோல்டு தான் சார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சார். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாடகை வீட்டில் தான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறவங்க, அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுனால ஒவ்வொரு ஊர்லேயும் இருப்பாங்க. எதுக்கு நம்ம சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அதாவது ஆண்கள் இருப்பாங்க. அப்போ பெண்கள் வந்து அதில் வந்து முக்கியமாக நான் என்னோட விஷயத்தையே நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து திருநெல்வேலியில் நான் குடியிருக்கிறேன். ராஜபாளையத்தில் முதல்ல இருந்தோம். திருநெல்வேலி போன உடனே நான் வந்து 2006 1,500 வாடகை வீடு பார்த்துருந்தோம். அப்போ அங்கே நம்ம மாதம் 1,500 நம்ம கொடுக்குறோமே, இதை வந்து நம்ம பேங்க்கில் லோன் போட்டு அந்த 1,500 இதை சேர்த்து அந்த லோனையும் நம்ம அடைச்சி ஒரு சொந்த வீடு வாங்கினா என்னன்னு சொல்லிட்டு, அந்த திருநெல்வேலி ஊர் வந்து எனக்கு வந்து புதுசு தான். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் பைக்லேயே 2 வீலர்லேயே போய் நாங்கள் சுற்றி பார்த்து எந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இடம் வாங்கி இன்றைக்கி நான் 2009 அந்த இடத்துல வீடு கட்டினேன் சார். அப்போ நான் அந்த கட்டி முடிக்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,90,000 வந்துச்சு. இன்றைக்கி எனக்கு 1 crore தாண்டி போகுது சார். ஆனால் அந்த வீடை நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது என் கணவர் வந்து லோன் போடாத, லோன் போடுறதுனால எனக்கு அது ரொம்ப கையை பிடிக்கும், வேண்டாம்னு சொல்லி நிறைய தடை பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க நல்ல வேலை இந்த இடத்து, இது மெயினான சிட்டி, ஹாஸ்பிட்டல் இருக்குது பக்கத்துலேயே, காலேஜஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, சென்ட்ரான பிளேஸ், பஸ் ஸ்டாண்ட், எல்லாத்துக்கும் நடுவில் என்னோடய வீடு அமைஞ்சதுனால இன்றைக்கி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த இடத்துல எப்படி வீடு வாங்கினீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வந்து கேட்கும்போது எல்லாமே அவளோட பிளான் தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்னை பெருமைப்படுத்துகிறாங்க. ஆனால் அதே கணவர் தான் மறுபடியும் இப்போ 50,000 தங்கத்துக்கு மாதம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கொடுத்துட்டாங்க சார். முதல்ல ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க ஆண்கள். நாங்கள் பேசி அதை வந்து தெளிவுபடுத்தும் போது இன்றைக்கி இந்த 11வது மாதம், எனக்கு இந்த மாதம் 10வது மாதம், அடுத்து 11வது மாதம் நான் வந்து ஜுவல் எடுக்கணும். எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6 லட்சத்துக்கிட்ட வருது. 13.5 பவுன் இல்லைனா 14 பவுன் நான் வந்து வாங்குற மாதிரி இருக்குது. இதில் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்கூலி சேதாரம் கிடையாது. இதை நீங்கள் வந்து நகைக்கடையில் கேட்டு பார்த்தீங்கன்னா, இதை நான் எவ்வளோ மணி கட்டியிருக்கணும் அதுக்கு நான் முழு நகையாக நான் வாங்கிக்கிறலாம். இப்போ நான் புதுசாக போய் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு 10 லட்சத்துக்கு நகை எடுக்கிறேன்னா செய்கூலி சேதாரமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சம் வரைக்கும் போட்டுருவாங்க சார். எதுல எல்லாம் வந்து கவனமாக சிக்கனமாக இருந்து சேமிப்பு அதிகப்படுத்துகிறாங்க பெண்கள் சொல்லுவீங்க நீங்கள்? வீட்டுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ரெகுலராக வாங்குவோம். ஸோ அவங்க வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு 5,000 கொடுக்குவாங்கன்னு நினச்சிக்கோங்க. இந்த மந்த்துக்கான ப்ரொவிஷன்ஸ் நாங்கள் வாங்குவோம். இந்த மந்த்துக்கான ப்ரொவிஷன்ஸ் நாங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்றது எங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மந்த் ப்ரொவிஷன்ஸ்க்கு எவ்வளோ கம்மி பண்ணலாம். ஸோ அப்படி கம்மி பண்ணும்போது எங்களுக்கு 2,000 3,000 சேவ் ஆகும். என்ன கம்மி பண்ணுவீங்க, எப்படி கம்மி பண்ணுவீங்க? நான் கேட்குறது, இப்போ நம்ம பருப்பு வாங்குறோம், ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 2 கிலோ வாங்குறோம். நாங்கள் இன்றைக்கி சாம்பார் வைப்போம், நாளைக்கு ரசம் வைப்போம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட். ஏன்னா டெய்லியும் ரெகுலராக ஒரே ப்ராடக்ட் சாப்பிட மாட்டாங்க, ஒரே ஃபுட்டு. ஸோ அதிலே வந்து அவங்களுக்கு வெறுப்பு வரும். ஸோ அதில் வந்து வேரியேஷன் கொடுக்கறதுனால வெஜிடபிள்ஸ் மாற்றுவோம். ஸோ அந்த மாதிரி பருப்பு மிச்சம் இருக்கிறதுனால இந்த பருப்பு இவ்வளோ மீறுது, நம்ம மாதம் 1 கிலோ வாங்கினா போதும். எஸ்,
அப்போ 1 கிலோ வாங்கினோம்னாக்கா அந்த 1 கிலோக்கான மணி எங்களுக்கு சேவ் ஆகும். இப்படி சிறுக சிறுக பார்த்தோம்னாக்கா எப்படியுமே வந்து 5000 மளிகை சாமான்ல நெக்ஸ்ட் மந்த்துக்கு எங்களுக்கு வந்து 3000 2000 தான் சார் ஆகும். ஏன்னா எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ 4 பேருக்கு சமைக்கிறோம்னாக்கா நம்ம லிமிட்டடாக சமைச்சோம்னாக்கா எவ்வளோ வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கான நியூவாக கொடுக்கணும். ஏன்னா இல்லைன்னா வெளியே போயிடுவாங்க. கீழே கொடுக்க சார் நான் வந்து இப்போ ரெண்ட்டு மந்த் ரெண்ட்டு பே பண்ணுவோம் இல்லைங்க சார். சம் அமௌண்ட் இப்போ 7000 8000 மாதிரி பே பண்ணுவோம். நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஜுவல்ஸ் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் வச்சுட்டு அது வந்து லீஸுன்னு சொல்லுவாங்க, போக்கியம். ஒரு அமௌண்ட்டு பே பண்ண 3 lakhs 4 lakhs அந்த மாதிரி பே பண்ண வேண்டி வரும். அந்த மாதிரி வந்து ஜுவல்ஸு வச்சுட்டு இப்போ அவர் மந்த்து ரெண்ட்டு கொடுப்பார் இல்லைங்களா, அதை வந்து இந்த ஜுவல்ஸு பேங்க்கில் வச்சுருப்போம் இல்லைங்களா நம்ம அமௌண்ட்டு, அதுக்கு பே பண்ணிவிட்டு வாடகை கொடுக்குற மாதிரியே சொல்லிவிட்டு இப்போ 4 lakhs வரைக்கும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் சார். நீங்களும் கணவரும் ஒரு வீட்டில் இருக்கீங்க? ஆமாங்க சார். ஓகேவா? ஓகே. இருக்க வீடு வந்து லீஸ்ல இருக்க வீடா ரெண்ட்ல இருக்க வீடான்னு தெரியாம இப்படி பாத்துக்குவீங்க அவரு? ஆமாம் சார், அதான் சார் எனக்கு இந்த வீடு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, தண்ணி வரல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வேறு நம்மளே லேடிஸை செக் பண்ணுவோம் இல்லைங்களா, நம்மளுக்கு யாராவது போக்கியத்துக்கு லீஸுக்கு தராங்களான்னு பார்ப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி சார் இதுவும் வாடகைக்கு தாங்க, ஒரு 2000 ரூபாய் கம்மியாக இருக்குது, இல்லை 2000 ரூபாய் அதிகமாக இருக்குது, இந்த ஃபெசிலிட்டிஸில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியும் அவருக்கு, இப்போ தெரிஞ்சு போச்சு. இவங்க வந்து எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, எப்படி உடன் வாழ்ற கணவருக்கு வந்து இப்படி தெரியாம இருக்கீங்களே, அந்த விஷயம் உங்ககிட்ட கத்துக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ரெண்ட் பே பண்ணிட்டோம்னா அது முடிஞ்சிடும், நம்மளுக்கு தேவையில்லை லீஸ் எல்லாம், நம்ம கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை, என்னால் பே பண்ண முடியாது, பரவாயில்ல என்கிட்ட இருக்கல ஜுவல்லு அதை வச்சுட்டு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அவர் ஒத்துக்கலாம்னா இப்போ வந்து பரவாயில்ல, இதனால நம்மளுக்கு வந்து ஒரு 3 lakhs 4 lakhs சேவ் ஆகுது. ஓகே. ஃபர்ஸ்ட்ல சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஜென்ஸ் எப்பவுமே. வீடு வாடகை கொடுக்கறவங்க ரெண்ட் எடுத்து வச்சா ஆமா சார், ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க. எதுக்குமே நம்ம ஏதாவது சொன்னோம்னா அதுக்கு தடைகள் தான் அதிகமா வரும். ஏன்னா இவங்க லேடிஸ், இவங்க வந்து யோசிக்கிற தன்மை கிடையாது, இவங்க கம்மியாக தான் யோசிப்பாங்க. நம்ம தான் கிளவர், நம்ம தான் எல்லாமே ஃபைனான்ஷியல் நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியும் அவங்க யோசிப்பாங்க. ஆண்கள் வேற எந்த வகையில சிக்கனமா சேமிப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? சிக்கனம் இப்போ நான் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன், 2002 வந்து ஒரு லேண்ட் வாங்கினேன், ஒரு 5000 rupees, அதுவுமே வந்து பெர் வீக் வந்து 100 rupees கட்டி. இன்றைக்கி அதோட ஒர்த்து வந்து 5 lakhs per cent. அப்படிங்கும்போது அந்த மாதிரி நாங்களும் பண்ண தான் செய்கிறோம். ஏன்னா குடும்பத்தை நீங்கள் வந்து சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாமே ஜென்ஸ் செலவு பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு ஒரு ரூல் வச்சுக்கோங்க, 50 30 20 அப்படிங்கிற ரூலை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஜென்ஸ் வந்து செலவு பண்ணுறாங்க. அதாவது 50% என்னென்னு சொன்னால் வீட்டோட தேவைகளை வந்து நம்ம செலவு பண்ணுறது, அதாவது சாப்பாடுலேருந்து வெளியே போகிறது எல்லாமே. மீதி 30% எப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக, அதாவது நம்ம டூர் போகாமல் இருக்கக்கூடாது, வெளியே ஹோட்டலில் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, அப்படிங்கிறதுலாம் வாழ்க்கை கிடையாது. எதுக்காக நம்ம சம்பாரித்து வாழணும் அப்படிங்கிறது வந்து டூர் போங்க, சந்தோஷமாக இருங்க குடும்பத்தோட, நீங்கள் வெளியே ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹோட்டலுக்கு போங்க, இந்த மாதிரி விஷயத்துக்காக ஒரு 30% வச்சுக்கோங்க, மீதி 20% சேவிங்ஸ் பண்ணுங்கள். இதை ஜென்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்னுடைய வாதம். ஓகே சார், பொதுவாகவே லேடிஸ் வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே கோல்டு இஸ் இம்பார்ட்டன்ட் சார். அது எப்பயுமே கோல்டுக்கு வந்து என்றைக்குமே வேல்யூ குறையாது. ஆனால் எந்த லேடிஸ்க்குமே இன்சூரன்ஸே பிடிக்காது. அந்த இன்சூரன்ஸ் சேவிங்ஸ்னால் எத்தனையோ குடும்பங்கள் வந்து ஒரு கணவர் இல்லைன்னாலும் அது வாழ வைக்கும். அந்த கணவர் லைவ்லேயே இருந்த அந்த 20 years 25 years டேர்ம் முடிஞ்சு அந்த லைவில் வர்றப்ப ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு அவர் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாருன்னா அந்த குடும்பத்தில் எந்த உறுப்பினராக இருந்தாலும் அவங்க இருந்தாலும் பயன், இல்லைன்னாலும் பயன். கிட்டத்தட்ட சார், ஐஎம்ஏ ஒரு இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட்டு, எனக்கு நல்லா தெரியுது. இல்லை, கோவிட் டைமில் சார் என்னுடைய கிளைண்ட்ஸ் ஒரு 15 பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த டைமில் வருமானம் இல்லாத சுச்சுவேஷனில் அவங்க கிட்டத்தட்ட 5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம்னு கிளைமு. ஒரு ரொம்ப அந்த விஷயத்தை வந்து சார் நீங்கள் சொன்னப்பா, இல்லை நீங்கள் உங்களுடைய தொந்தரவில் தான் சார் நான் போட்டேன், ஆனால் அது ரொம்ப பயனாக இருந்துச்சுன்னு அந்த வீட்டு பெண்கள் வந்து என்னை வந்து ஒரு வேறு மாதிரி பார்ப்பாங்க, இவர் வந்துட்டாரா இன்சூரன்ஸ் வரத்துக்குன்னு. ஆனால் அன்னைக்கு வந்து கையெடுத்து கும்பிட்டாங்க. ஓகே. அது வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. என்னோட தொழில் வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி நித்திய கண்டம் போர்டாய்ஸ். எப்படின்னா நான் ஒரு ப்ரைவேட்டாக ஹிந்தி சொல்லி கொடுக்குறேன். ப்ரைவேட்டாக ஹிந்தி? ஆமாம், ப்ரைவேட்டாக ஹிந்தி சொல்லி கொடுக்குறேன். அதுதான் எனக்கு வருமானம். அப்படி சொல்லி கொடுக்கும்போது 3 வருஷம் 86லேருந்து எவ்வளோ தெரியுமா சம்பளம் ஒரு வாத்தியாருக்கு? வீட்டுக்கு போய் சொல்லி கொடுப்பேன், ஹோம் டியூஷன். மாதம் 100 ரூபா, 30 நாளும் போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. சனி ஞாயிறு விட்டுருக்கீங்க, மாதத்தில் 20 நாள், ஒரு நாளைக்கு 5 ரூபா, 20 நாளும் போய் சொல்லிக் கொடுப்பேன். விடிகால 4 மணிக்கு எந்திரிப்பேன். 5 to 6 1, 6 to 7:30 1, 8 to 9 3 டியூஷன் முடிச்சுட்டு 9 மணிக்கு மேலே ஒரு கடையில் போய் சம்பளத்துக்கு, வார சம்பளத்துக்கு வேலை செய்வேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது 3 வருஷம் கஷ்டப்பட்டேன். அதாவது சொல்லுவாங்க ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படணும், உடல் உழைப்பு போடணும், அப்போ வருமானம் கம்மியாக தான் வரும், அதுக்கு பிறகு உங்களுக்கு அதிகமான வருமானம் வரும், உழைப்பு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நிதர்சனமாக என் வாழ்க்கையில் நடந்தது.
3 வருடத்துக்கு அப்புறம் நான் நினைப்பேன், என்னடா ஒருத்தர் படிக்கிறாங்க, 100 ரூபாய் தராங்க, இதே 2 பேர் 3 பேர் ஒரு வீட்டில் படித்தா நம்ம கொஞ்சம் கூடுதல் வருமானம் கிடைக்குமே அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எப்போ நடந்தது? 3 வருஷத்துக்கு அப்புறம் படிப்படியாக நடந்தது. அப்போ இந்த 3 வருஷத்தில் நான் என்ன பண்ணுவேன், குடும்பத்தில் வர்றதெல்லாம் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பேன், மனைவி செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி செய்யும்போது 3 வருஷம் அவங்களுக்கு பழகி போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு கூடுதல் வருமானம் வர ஆரம்பிச்சுது. நான் எதிர்பார்த்த மாதிரி ஆண்டவன் வந்து அருள் கொடுத்தார். ஒரு வீட்டில் 4 பேர், ஒரு நண்பர்கள் 5 பேர் சேர்ந்து படிப்பாங்க. இந்த சமயத்தில் என்ன பண்ணும், எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் மாதம் வந்து ஒரு 2500 3000 தான் வந்துகிட்டு இருந்து, இப்போ 5000 6000ன்னு வருது. என்னடா அது? ஒரு சின்ன பயம். நமக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, பீடி சிகரெட்டு மது இந்த மாதிரி எதுவுமே இல்லை. செலவு பண்ண மாட்டேன். குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு நல்லா செலவு செய்யணும். அது எனக்கு அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. சாப்பாட்டுக்கு நல்லா செய்யணும், கடையில் போய் வாங்கி திங்கிறத அவாய்ட் பண்ணணும். இன்றைக்கி 1 கிலோ மட்டன் 800 ரூபா இருக்குது. ஒரு வறுவல் கடையில் போய் சாப்பிட்டோம்னா 225 ரூபா. 1 கிலோ மட்டனில் 8 வறுவல் குறைவில்லாமல் எடுப்பாங்க. 8 2 16, எண்கால் 2 எவ்வளோ ஆச்சுங்க? 800 ரூபா மட்டனுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்குது. வீட்டில் செஞ்சோம்னா நம்ம எல்லாரும் சாப்பிட்லாம். ஒரு 200 ரூபா வரும். 225 ரூபாய்க்கு வறுவல் வாங்குறது ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு மட்டனை வாங்கிட்டு வந்தால் 4 பேர் சாப்பிட்லாம் நல்லாமே. வீட்டில் செஞ்சால் வீட்டில் யார் செய்கிறது? மனைவி தான் செய்கிறாங்க. நம்ம ஏதோ கூட வெங்காயம் ஒழிச்சு தரது, நறுக்கி தரது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இப்படி அதிகமாக வருமானம் வரும்போது என்ன பண்ணினேன், நான் எப்படி நிதி மேலாண்மை பண்ணிக்கிட்டேங்கிறத சொல்ல வரேன். இவ்வளோ வருமானம் வந்துட்டு இருக்குதுன்னு தெரியும். அதுக்கு மேலே இருக்கிறத வீட்டில் சொல்லாமையே சேமித்து வச்சேன். சேமித்து வச்சு என்ன எனக்கு சொன்னது, ஒரு லிக்விட் ஃபண்டு சேமிக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீ எதை பண்ணுறாலும் வெறுங்கையில் முளம் போட முடியாது, பணம் வேணும். அப்படி வந்து ஒரு 3 லட்ச ரூபா சேர்த்த முடிஞ்சுது. 3 லட்ச ரூபா சேர்த்தி முடிச்சு தான் வீட்டுக்கே தெரியும். அதான் நீ பேச ஒரு சொல்றீங்க, வீட்டுக்கு தெரியாமல் சேர்த்து. ஏன் வீட்டுக்கு தெரியாமல் சேர்த்தீங்க? வீட்டுக்கு தெரியாமல் சேர்த்துனா செலவு பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கொடுத்த அதிகமான செலவு, ஏதாவது எமோஷனல் ஆகிறது. 8 வருவல ஹோட்டல் வாங்குவாங்க. ஆமாம், நமக்காக வாழாமல் அடுத்தவனை போல வாழணும்னு நினைக்கிறது. இது எல்லா பெண்களுக்குமே வந்துடும். அது வந்து நான் வந்து இவங்களுக்கு வரும் இவங்களுக்கு வராதுன்னு சொல்லவே முடியாது. 3 லட்ச ரூபா சேர்த்து முடிக்கிற வரை மனைவிக்கு தெரியாதா? தெரியாது. சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ வந்து வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். பசங்கள்லாம் வந்து படிக்க வச்சுட்டேன். 3 பசங்க எனக்கு. அவங்களெல்லாம் கவர்மெண்ட் பள்ளியில் தான் படிக்க வச்சேன். இப்படி தான் அரசாங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கல நான். அந்த செலவுக்கு சம்பாதிக்கக்கூடாது. அவங்க வளர்ச்சிக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடாது. அந்த பள்ளிக்கூடத்தை பற்றிலாம் எனக்கு நல்லா தெரியும். நான் நிறைய கேள்விப்பட்டுட்டதுனால அதில் சேர்க்கலை. எல்லாருமே நல்லா படிச்சுட்டாங்க. 3 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க, நல்லா படிச்சுட்டாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நிறையா விஷயங்களை ஆடம்பரமாக செலவழிக்கிற விஷயங்களை தவிர்த்துட்டு, முக்கியமாக பொண்டாட்டிக்கு தெரியாமல் சேமிச்சுட்டு. ஆமாம், பொண்டாட்டிக்கு தெரியாமல் சேமிக்கணும். எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து இலகுன மனசு. அவங்க வீட்டு ஜனங்கன்னா கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுவாங்க. நம்ம வீட்டு ஜனங்க வந்தால் குளிர் காய்ச்சல் வந்துடும். இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது. இதை சொல்லுவாங்க. அதுக்காக கோவிச்சுக்கும் கூடாது. இந்த பக்கமும் பேச முடியாது, அந்த பக்கமும் பேச முடியாது. ரெண்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, அது இல்லை வருமானம் கம்மின்னு சொல்லிவிட்டு அதில் கொஞ்சம் அடிபட்டு போயிடும். நம்ம இவ்வளோ தான் வருமானம் வருதுமா அப்படின்னா தான் நிதி மேலாண்மை பண்ணுறதுக்கு இது ஒரு ஷார்ட்கட். இப்படி தெரியாமல் தான் கொஞ்சம் சேமிக்கணும். ஓகே, அப்படி சேமிக்கும் போது ஒரு வீடு வாங்க முடிஞ்சுது. என்னுடைய வருமானம் எவ்வளவுன்னு என் மனைவிக்கு தெரியாதுன்னு சொல்கிறாள் யாரெல்லாம்? சார், என் மாத வருமானம் என்னன்னு என் மனைவிக்கு தெரியவே தெரியாது சார். நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் சார். என் மனைவி கிட்ட நான் இது வரைக்கும் 20,000 ரூபாய் தான் எனக்கு சேலரின்னு சொல்லியிருக்கிறேன். நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 தான், 7 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 தான், இப்போவும் 20,000. என்ன உங்கள் காலேஜில் சம்பளமே கூட்ட மாட்டாங்க, இன்க்ரிமெண்ட்டே போடுறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் இயர் பை இயர் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. நான் கல்யாணம் ஆன ஸ்டேஜில் 20,000 சொன்னது தான் இன்னைக்கு 2 பிள்ளை பிறந்து 6வது 7வது படிக்கிறாங்க. இப்போவும் 20,000 தான் சொல்லியிருக்கிறேன். இப்படி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லாமல் நான் மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி நான் ஒரு வீடு கட்டியிருக்கிறேன் சார். அந்த வீட்டோட மதிப்பு 1,06,00,000 ரூபாய். 1,06,00,000 ரூபாய். எதனால மனைவிக்கு சொல்ல வேண்டாம் முடிவு பண்ணிக்கிறீங்க சார்? அந்த அம்மா மாதிரி எல்லாம் இல்லை சார். என் மனைவி வீக்கெண்ட் ஆன உடனே எங்கேயுமே கூட்டு போக மாட்டேன்ற, சினிமா கூட்டு போ, இல்லை வீட்டிலே அடைஞ்சு தான் கிடக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டிலே சாப்பிட்டு போர் அடிக்குது, ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கூடன்னு சொல்லுவாங்க. 20,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு நான் வாடகை கட்டுவேனா, வண்டி டிவி கட்டுவேனா, எல்லாமே கட்டி முடிச்சுட்டு இருப்பேன். எல்லாத்துக்கும் செலவாயிடுச்சு, என்கிட்ட இல்லை. அந்த டீட்டெயில் சொல்ல மாட்டீங்க மனைவி? சொல்ல சார். ஒன்றும் இல்லை சார், எனக்கு வந்து கட்டிங் சார்.
நான் கட்டிங் ஷாப்புக்கு போனால் ஒரு 100 ரூபா, கட்டிங் ஷேவிங் 150 ரூபா சார். என் மனைவிக்கு இவ்வளோ நீட்டு முடியை கட் பண்ணுறதுக்கு 800 ரூபா சார். ஹேர் கட்டிங்னு முழுமையாக சொல்லு. வெறும் கட்டிங்னா தமிழ்நாட்டில் இப்போ அர்த்தம் வேற. சரிங்க சார். ஹேர் கட்டிங் சார். என்னுடைய கட்டிங் ஷேவிங்க்கு வந்து 150 சார். என் ஒய்ஃபோடைய கட்டிங்க்கு 800 சார். இவ்வளோ நீட்டு முடி வெட்டுறதுக்கு. அதுக்காக 800 ரூபா வாங்கினா மொத்த முடி வெட்டவா சார் முடியும்? இல்லை சார், அதுக்காக சொல்ல வரலைங்க. இப்படியெல்லாம் வீணான செலவுகள் தானே சார். சார் ஒட்டுமொத்த அந்தமா சொன்னாங்க, ஒட்டுமொத்த யூனிவர்சலில் மென்ஸோடைய வேலை என்ன தெரியுமா சார்? மீந்ததை சாப்பிட்றது தான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க எந்த மென்ஸுமே மீந்ததை சாப்பிட்றதில்ல அப்படின்ட்டு. நிஜமாகவே சொல்கிறேன் சார். இன்றைக்கி இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் பாருங்கள், நகரத்தில் கூட பாருங்கள், மீந்ததை சாப்பிட்றது ஜென்ஸ் மட்டும்தான். ஏன்னா இப்போது பொதுவாகவே என் ஒய்ஃபு 3 விதமான சட்னி கொடுப்பாங்க சார். டெய்லி சாப்பிடும்போது எனக்கே ஆச்சரியம், எப்படா 3 விதமான சட்னி கொடுப்பாங்கன்னு. அப்புறமா தான் தெரிஞ்சது, நேற்று வச்சது, நேற்று வச்சது, அதுக்கு முன்னால் வச்சதுன்னு. அதுக்கு தேவையானது ஒரு சாதனம் ஃப்ரிட்ஜ். இந்த மாதிரி தான் சார். நீங்கள் 45,000 ரூபா சம்பாரிச்சுட்டு 20,000 ரூபா தான் வீட்டில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குலாம் நேற்று வந்து சட்னி தான் கொடுப்பாங்க, அப்புறம் டெய்லியாக சட்னி வச்சு கொடுப்பாங்க சார். அப்படி நான் சேவிங்ஸ் பண்ணதுனால தானே சார் இன்னைக்கு வீடு கட்டினேன். சரி, இப்போ மனைவிக்கு வருமானத்தை சொல்லாமல் நீங்கள் வச்சுருந்தீங்க இல்லையா? ஏன்னா சொன்னால் எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவாங்க அவங்க. அப்படி அவர்களுக்கு சொல்லாமல் நீங்கள் வச்சுருந்த பணத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டையும் கடன் இல்லாமல் எல்லாமே வாழ முடிஞ்சது. பையனை நல்ல விதமாக படிக்க வைக்க முடிஞ்சது. அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னால் கவனிக்க முடியுது. அவங்களுக்கு 83 வயசு. அப்போ இது எல்லாமே நமக்கு என்ன வருமானம் வருது, அதுலேருந்து நாம் எப்படி சேமிக்க போகிறோம், இந்த வருமானத்தை சொல்லிட்டா அவங்க ஒரு பட்ஜெட் போட்டுட்டா அதில் நமக்கு பிரச்சனை வரும். வருமானம் என் மனைவிக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாள். ஏன் நீங்கள் உங்கள் மனைவிட்டு ஒரு வருமானத்தை மறைக்கிறீங்க? எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் என் மனைவிக்கு தெரிஞ்சிச்சு. நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம், நான் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே இருந்தோம். இது நாங்கள் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக ஆரம்பித்த உடனே நாங்கள் மேலே தனியாக வந்து வீடு கட்டிட்டு போகணுன்ற சூழ்நிலை வந்துச்சு. இந்த வருமானம் தெரியாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா போயிருக்க சூழ்நிலை வந்திருக்காது. இப்போ எனக்கு அதனால் மாதத்துக்கு குறைஞ்சதும் 25,000 ரூபா செலவு அதிகமாகுது இந்த கூட்டு குடும்பத்துலேருந்து நான் வெளியில் வந்த காரணங்கள. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும், அவங்களுடைய குடும்ப செலவையும் நான் பார்த்துக்கணும். இப்போ அது போக நாங்கள் கீழே ஒரு வீடுக்கு வந்து நாங்கள் இருக்கிறோம். மேலே இந்த வீடு கீழே வாடகை விட்டுருந்தோம். அந்த வீடு காலி பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அங்கே வந்து இருக்கிறோம். அந்த வீட்டோட வாடகை ஒரு 10,000 ரூபா. இந்த 25,000 ரூபாயில் துண்டு விழுந்ததுக்கு காரணம் என்னோட வருமானம் தெரிஞ்சது தான் காரணம்னு சொல்லிட்டு நான் இப்போ என் வருமானத்தை சொல்கிறது கிடையாது. இப்போ வர இன்க்ரிமெண்ட் எவ்வளோ வருதுன்னு சொல்கிறது கிடையாது, என்ன ஆகுதுன்னு சொல்கிறது கிடையாது. இப்பயும் நான் அதை சொல்ல விரும்பல. உங்கள் மனைவி வந்திருக்காங்களா? நீங்கள் கேட்டதே இல்லையா அவர்கிட்ட? கேட்டதில்லை சார். இதுவரை கேட்டதே இல்லை. நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்க? கேட்டிருக்கேன். கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் லோன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிரெடிட் கார்டு பில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. மற்றபடி எவ்வளோ சேலரின்னு சொல்ல மாட்டாங்க. நான் பே ஸ்லிப் காட்ட சொன்னால் கூட அதையும் காட்ட மாட்டாங்க. கேட்டால் நான் இவ்வளோ கட்டுறேன், உனக்கு வீட்டு செலவுக்குன்னு உனக்கு இவ்வளோ காசு நான் கொடுக்குறேன்ல, அதை வச்சுக்கோ, மீதி என்கிட்ட கேட்காத அப்படி சொல்லிடுவாங்க. ஓகே. இது வந்து என்னுடைய வருமானத்தில் இந்த லாஸ் எனக்கு வந்து பெரிய லாஸாக தெரியுது. இது இருந்துச்சுன்னா என்னால் மாதம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது. அதே மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரே டெடிக்கேட்டடான ஒரு இடத்துல போட மாட்டேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப யோசிப்பேன். இப்போ அவங்க சொன்ன மாதிரி 11 மாதம் நகை போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே இதில் வந்து 12 மாதம் நகை போட்டால் ஒரு பொருள் ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுங்க, நீங்கள் 50,000 ரூபா போட்டதீங்கன்னா 50,000 ரூபான்னு பொருள் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பொருள் கொடுப்பாங்கன்றதே பல பேருக்கு தெரியாது. ஏன்னா பல கடைகள் விசாரிக்க மாட்டாங்க. 50,000 ரூபாய்க்கு என்ன ஒரு டிவி கொடுப்பாங்களா? இல்லை, அதுக்கான நீங்கள் எவ்வளோ வந்து மாதம் கட்டுறோமோ ஒரு கடையில் ஒரு மாதிரி ஆஃபர் இருக்குது. அதே 916 நகை தான் கொடுப்பாங்க. அதே வந்து செய்குலி சேதாரம் இல்லாமல் கொடுப்பாங்க. ஆனால் இது பல கடைகளில் பல மாதிரி டிஃபர் ஆகும். ஒரு கடையில் வந்து 11 மாதம் கட்டினா வெறும் அதுக்கான அமௌண்ட் மட்டும் கொடுப்பாங்க. இன்னொரு கடையில் கட்டும்போது ஒரு ஃப்ரீ கிஃப்ட், ஒரு ஸ்டவ்வோ, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுக்கான அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த அனலைசிஸ் வந்து ஃபீமேல் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லாக கொண்டு போயிட்டு ஏமாந்துட்டு வர்றது ஜாஸ்தி. 1 லட்ச ரூபா இருக்குது, கொண்டு போயிட்டு நான் நகை வாங்குறேன், அந்த நகையை செய்குலி சேதாரம் பேரம் பேசி வாங்க முடியும்னு கூட தெரியாது. அதில் ஒரு ஸ்டாக் போட்டவொடனே அப்படியே கொண்டு போய் வாங்கிட்டு வந்துடுறது. அதே மாதிரி தீபாவளி ஃபண்டு, இது வரைக்கும் எல்லா தீபாவளி ஃபண்டு நான் பார்த்த வரைக்கும் ஏமாறுறது தான். இன்ன வரைக்கும் அந்த தீபாவளி ஃபண்டு கட்டுறவங்க இருக்காங்க. எங்கள் வீட்டில் நான் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க கட்டி ஏமாந்தவங்க ஜாஸ்தி. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற பேரில் ஒரே இடத்துல ஸ்டாக்னேட் பண்ணி பண்ணுறது ஜாஸ்தி. மல்டிபிளாக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறவங்க ரொம்ப கம்மிங்கிறது. மென்ஸ் ஜாஸ்தியாக பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு ஒரு சில இடத்துல ஒரே மாதிரி தான் போகுதுன்றது என்னோட கருத்து. ஒருத்தர் எவ்வளோ சம்பாதிக்கலான்னு கேட்டுருங்களா அவர்? எவ்வளோ மந்த் சேலரி? இல்லை சார், கம்மி தான் சார். கம்மினா எவ்வளோ? இல்லை, அது தேவையில்லாத, அப்புறமா சொல்கிறேன் நான். இல்லை பரவாயில்ல, இங்கே சொல்லுங்க. இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். அது நிறைய ப்ராப்ளம் வரும். வேண்டாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, மனைவிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டும் தான் சார். நீங்க சொல்லி தான் அவனை சொல்லுங்க. முதல்ல உங்கள்கிட்ட எவ்வளோ சொன்னார்? 11,000 சொன்னார். கல்யாணம் பண்ணது புதுசில்? ஆமாம். ஓகே. இப்போ வீட்டு செலவு எவ்வளோ கொடுக்குறாரு? 10,000 ரூபா கொடுக்குறாரு. பாவம், 1000 ரூபா வச்சிருக்காரு அவர்.
இல்லை என்கிட்ட 10,000 ரூபா கொடுத்துட்டு மீதி காசு அவர் தான் வச்சிருக்காரு. நீங்கள் அந்த 10,000 ரூபா சொன்னதுக்கு தானே மேலே வீடு கட்டி தனியாக போகணும்னு நினச்சது. இல்லை அதான் சொல்கிறாரு, நான் தனியாக போகணும். இல்ல sir, எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட் வந்துச்சு. அந்த இன்க்ரிமெண்ட் பெரிய இன்க்ரிமெண்ட்டாக வந்துச்சு. அது அமௌண்ட் 32 வரைக்கும் வந்துச்சு. அதை சொன்னேன். அதில் வீடு கட்ட முடியுன்ற பிளான் வந்தவொடனே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓ 32 வரையும் சொன்னாரா? 32,000 சம்பாதிக்கிறோம் சொன்னாரு. சொன்னாங்க. ஓ 11லேருந்து ஆரம்பிச்சு 32 அதுவும் சொன்னாரு. நான் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதால அது என்கிட்ட அவங்க சொன்னாங்க. சரி, இப்போ கம்பல் பண்ணி கேட்டீங்க, சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ சொல்ல மாட்டாங்க, மறைக்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட நான் கேட்டேன்னா அவங்க நிறைய செலவு பண்றாங்களா, அதெல்லாம் ஏன் செய்றீங்கன்னு கேப் பண்றதுக்காக சொல்ல மாட்டாங்க. சரி, ஒரு குத்து மதிப்பாக எவ்வளோ நாள் கழிச்சு சொல்லலாம்னு நினைக்கிறீங்க மனைவிட்ட? இல்லை சார், எனக்கு வந்து ஒரு சில லேண்ட் வாங்கணும், வீடு கட்டணும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து அப்ராட் போகிறதுக்காக நான் பேக்கப் இது பண்ணிட்டு இருக்கேன். அவங்களையுமே நான் படிக்க சொல்லிட்டு இருக்கேன், அதுக்காக ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நான் வெளிநாட்டு போகும்போது ஒரு வேளை வேணால் அந்த அமௌண்ட் வந்து இவ்வளோ தான் வந்துச்சுன்னு சொல்லலாம். அது வரையும் சொல்ல மாட்டீங்க. எவ்வளோ சேர்த்து வச்சிருப்பாரு உங்கள்கிட்ட சொல்லாமல்? எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் அவர் எதுவும் சேர்த்து வச்சிருக்க மாட்டாரு சார். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுவும் சேர்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட வீட்டு செலவுக்குன்னு கொடுத்த காசுல நான் நிறையவே சேர்த்து வச்சிருக்கேன். ஓகே, நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கீங்க? நான் 2 நகை வந்து பண்டு சீட்டு போட சொல்லியிருந்தேன் சார். அதில் ஒரு நகை வந்து வாங்கிட்டோம், இன்னொன்று வந்து அவங்க தங்கச்சியோடைய குழந்தைக்காக வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களும் நாங்கள் வாங்கிக்கிறோம். அது இல்லாமல் அவருக்கு எக்ஸ்ட்ரா செலவு வேணாலும் என்கிட்ட இருக்கிறத தான் அவர் வாங்கிக்கிறாரு. உங்களுக்கு கொடுத்த பணத்தில் என்கிட்ட கொடுக்குற காசுலேருந்து அவர் வாங்கிப்பாரு. அதை திருப்பி நான் கேட்டால் தரவும் மாட்டார். நம்முடைய இணைந்து கொள்ள சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார். பணத்தை கையாளுவதில் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் தமிழகமெங்கும் ஊர் ஊராக சென்று யோசனை சொல்லி கொண்டிருக்கும் திரு சோமவல்லியப்பன் அவர்கள். சிறப்பு விருந்தினர் வர்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்க நினச்ச கேள்வி என்ன அப்படின்னா, பணத்தை நான் சிறப்பாக கையாளுறேன்னு நினைக்கிறீங்க. நம்ம இன்னைக்கு கடன் இல்லாத ஒருவர் என்பதே கிடையாது. ஏன்னா இஎம்ஐ என்பது கடன் தானே. வீட்டில் எல்லா பொருளும் இஎம்ஐலாம் வாங்குகிறோம். இதற்கு அப்பாற்பட்டு அவசரமாக தேவை அப்படின்னா யாரிடம் கடன் வாங்குகிறீர்கள்? பேங்க்கில் தான் சார் வாங்குகிறோம். இது நகையை கொண்டு போய் 7.5% வட்டிக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து 7,500 ரூபாய் தான். ஓகே, பேங்க்கில் வச்சு தான் அவசரமாக நம்மளுடைய தேவைகள் வந்து 1 லட்சத்துக்கு மேலே 2 லட்சம்னாலும் சரி, 5 லட்சம் வரைக்கும் எவ்வளோ வேணாலுமே எங்களுக்கு நகைகள் வந்து நாங்கள் உடன் பிறந்தவர்கள் கூட தெரியாது நாங்கள் எவ்வளோ நகைகளை வைக்கிறோம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஆனால் நாங்கள் வைக்கிறது குறைஞ்ச அளவுக்கு 7.5% வட்டியில் தான் நாங்கள் வைப்போம். ஓகே. வேறு யார் அவசர தேவைக்கு கடன் பெறுவதுன்னா யார்கிட்ட பெறுறீங்க? வட்டிக்கு வாங்குவோம் சார். வட்டிக்கு வாங்குவீங்களா? எவ்வளோ வட்டிக்கு வாங்குறீங்க? 5 rupees இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி வாங்குவோம் சார். 5 வட்டிக்கு. ஓகே. பேங்க்லேயும் எங்கேயும் வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் பெண்கள் வந்து நம்மளோட ஏரியாலேயே மகளிர் குழுக்கள் இருக்குது. ஸோ அதன் மூலிமா நாங்கள் பார்த்திங்கன்னா 2 ரூபாய் வட்டிக்கு தான். இப்போ நாங்கள் வந்து எனக்கு உடனே கடன் வேணும் அப்படின்னா எங்களோட மகளிர் குழு, எனக்கு கீழே ஒரு 30 குரூப் இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு குரூப்பாக இருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் வாங்கினா ஒரு 5 ரூபாய் வட்டி வரும். பட் மகளிர் குழுக்கள் மூலிமா என்னோட தேவைக்கு இன்றைக்கி எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வேணும் அப்படின்னா உடனே எங்கள் தலைவி கிட்ட போய் சொல்லுவோம். எனக்கு உடனே ஒரு 10,000 20,000 எடுத்து கொடுப்பாங்க. அது வட்டி எவ்வளோ பார்த்திங்கன்னா 2 ரூபாய் வட்டிக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை நாங்கள் வட்டியும் அசலுமா சேர்த்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம். ஸோ இதன் மூலயமா நாங்கள் கடன் வாங்குவோம். ஓகே. ஆண்கள் நீங்கள் அவசர தேவைக்கு கடன் வாங்குறதுனா என்ன பண்ணுறீங்க? சார், என் பொண்டாட்டி கிட்ட வாங்குவோம் சார். கொடுத்த பணத்தை அவங்க அண்ணன் தம்பி கிட்ட வாங்கி தர சொல்லி. ஓ, ஆனால் நீங்கள் உங்கள் சம்பளம் என்னன்னு பொண்டாட்டி சொல்ல மாட்டீங்க? ஆமாம் சார், ஏன்னா அவங்க ஏடிஎம் கார்டை கூட நான் தான் வாங்கி வச்சிருக்கிறேன் சார். அதனால் என்கிட்ட உண்மையிலுமே காசு இல்லைன்னு நினச்சிருவா. உடனே அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி உடனே எமர்ஜென்சி கேஸ்னா அவங்க உடனே 5 minutes 10 minutes கூகுள் பே அனுப்பிச்சிருவாங்க சார். ஓகே. தொடர்ச்சியாக வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, லோனு, முதலீடு ஏமாந்து பேசினோம். நான் ஒரு சோமவல்லியப்பன் அவர்களோட கேட்க நினச்சது, இன்றைக்கி இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் உடைய சேமிப்பு அப்படின்னு சொல்லணும்னா அது ஆணோ பெண்ணோ, அதில் வந்து சேமிப்புனா முதல்ல எந்த வகையில் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அவர்கள் சேமிப்பு யோசனை சொல்ல என்ன சொல்லுவீங்க? இப்போது எதிர்பாராத செலவுகள் வந்து ஒரு குடும்பம் சிரமப்படுற ஆபத்து எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அதே மாதிரி வருமானம் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு காலம் எல்லாருக்கும் இல்லை. இப்போ சில அரசு ஊழியர்களுக்கு இருக்கலாம், ஒரு பெரிய வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கலாம். ஒரு பக்கம் ஆரோக்கியமும் கூட ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இருக்குமா, உழைக்க முடியுமான்னு சொல்ல முடியல. வாழ்க்கையை ஒரு 2 பகுதியாக பிரிச்சுக்கிட்டால் முதல் பகுதியில் நமக்கு ஒரு சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது, உடம்பில் ஆரோக்கியம் இருக்குது, வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம், குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கலாம், எல்லா வாய்ப்புகளும் இருக்கிற அந்த காலகட்டத்தில்
சம்பாதிக்கிற பணம் தான் வாழ்க்கையினுடைய 2வது பகுதியில் உடம்புல ஆரோக்கியம் குறைஞ்சு பிள்ளைகள் இல்லாமல் தனியாக இருக்கிற நம்ம ஒரு சிரமப்படக்கூடிய வருமானம் இல்லாத காலத்துக்கும் சேர்த்து தான் முதல்ல சம்பாதிக்கிறோம். அப்போது கட்டாயமாக வந்து அந்த பணத்தை நம்ம பின்னாடி காலத்துக்காக வச்சு வைக்கணும். அது சேமிப்புன்னு சொல்கிறோம். அந்த சேமிப்பு பற்றி வர வர கொஞ்சம் கவனம் குறையுது. இப்போ கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை செலவழிக்கலாம், கடன் வாங்கியும் செலவழிக்கிறாங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அதனால ஒரு செலவழிக்கிற தன்மை அதிகமாகிடுது. அதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. விளம்பரங்கள் இருக்குது, புதிய பொருட்கள் வருது, மக்கள் ஆசைப்படுறாங்க, பண்ணிடுறாங்க. பட் ஆனால் இப்போ பின்னாடி வந்து யாரெல்லாம் முன்னாடி இந்த கட்டுப்பாடாக இருந்தாங்களோ எல்லாத்தையும் வச்ச பிறகு அவங்க 2வது பகுதியை நல்லா அனுபவிக்கலாம். அந்த 2வது பகுதி சிலருக்கு 40 வயசுலேயும் தொடங்கலாம், 45 தொடங்கலாம், 50 தொடங்கலாம், 60 நிச்சயமாக தொடங்கி ஆகணும். அதனால வந்து ஒரு சேமிப்புங்கிறது வந்து சம்பாதிக்கிற போது தான் செய்ய முடியும். இப்போ நம்ம சம்பாதிக்கிற பணம்ங்கிறது இப்போதைக்கானது இல்லைங்கிறத யாரெல்லாம் கிளியராக இருக்காங்களோ, இப்போ நான் சில யங் கப்புள்ஸ் பார்க்குறேன். அவங்க வந்து கல்யாணம் ஆனோன்னு பேசிக்கிறாங்க. நம்ம வந்து குழந்தை எப்போ பெற்றுக்கிறது, நம்ம வீடு எப்போ வாங்குறது, கார் எப்போ வாங்குறது, உன் சம்பளத்தை என்ன பண்ணுறது, என் சம்பளத்தை என்ன பண்ணுறது, எதை போஸ்ட்போன் பண்ணலாம். அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய இப்போதைய தேவைகளை தள்ளி வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முழு வாழ்க்கையை நல்லா வாழும். அப்போது நான் என்ன நினைக்கிறேன், இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றைக்கி உலகத்தில் பண்ணிட்டாங்க. இப்போ ஒருத்தர் சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னா முதல்ல பண்ண வேண்டியது வந்து யார் குடும்பத்தில் சம்பாதிக்கிறாரோ அவருடைய லைஃபுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துடணும். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துடணும். அந்த இன்சூரன்ஸுக்கு பேரே இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட்டு. அவருடைய ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை வச்சு தான் அந்த குடும்பம் நடக்குதுன்னு சொன்னால், அவர் உயிருக்கு ஏதாவது ஆனால் அந்த குடும்பத்திற்கு அந்த வருமானம் நின்று போனால் குடும்பம் அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து கீழே இறங்கிடும். அது இறங்கக்கூடாதுன்னா அதே அளவு வருமானம் வர்ற அளவுக்கு இன்சூரன்ஸ் பணம் கொடுக்க முடியும். இப்போ இன்சூரன்ஸு கட்டுற ப்ரீமியம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வயசில் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும். அப்போது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு 5 லட்சத்துக்கோ 10 லட்சத்துக்கோ முதல்ல எடுத்துட்டா அந்த பாதுகாப்பு உறுதி பண்ணிக்குது அந்த குடும்பம். 2வது எதிர்பாராத பெரிய செலவு, தவிர்க்கவே முடியாத செலவுன்னா வந்து மெடிக்கல் செலவு தான். அது ஹாஸ்பிட்டலில் போகிற செலவு தான். இப்போ பல பேர் கடன் வாங்குறேங்கிறாங்க. ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துறதும் அதுக்கு ஒரு ப்ரீமியம் கட்டுறதும் அடிப்படை. இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் தங்கம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமாங்கிறோம். முதல்ல வந்து இந்த அடித்தளங்களை இந்த பாதுகாப்பு உறுதி பண்ணிக்கிட்டு அதற்கு பிறகு வந்து வயதான பிறகு தனியாக இப்போ அப்பா அம்மா கொடுக்குற வீடு இருந்தால் சரி, இல்லை தானே ஏதோ வேறு வாய்ப்புகள் இருந்தால் சரி, எதுவும் இல்லைன்னா பின்னாடி தனக்கென்று குடியிருக்க இடம் இல்லைன்னா, வருமானமும் இல்லைன்னா, வாடகை கொடுக்க முடியாது, இருக்க இடம் இல்லாமல் ஒரு அவஸ்தைப்படுற நிலைமை வரும். அதனால ஒரு இஎம்ஐ கட்டி ஒரு கடன் வாங்கி ஒரு வீட்டுக்குள்ளார நுழைஞ்சா நம்ம நிறைய வட்டி கட்டுறோம், அது வேஸ்ட்டுன்னு சொல்லுகிற ஒரு சித்தாந்தம் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், இதை வெறும் எக்கனாமிக்ஸாக பார்க்கக்கூடாது. இதில் ஒரு சோஷியல் ஆங்கிள் இருக்குது. ஒரு சோஷியல் செக்யூரிட்டி வேணும்னா ஒரு இஎம்ஐ கட்டுற போது அந்த வீடு வந்து விலை ஏறுது, நம்ம ஒரு கட்டாய சேமிப்பாயிடுது. அந்த பணம் இஎம்ஐ கட்டுறதுனால மிச்சத்தை தான் செலவு செய்வோம். இப்போ நிறைய பேருடைய செலவுக்கு காரணமே அவங்க கையில் பணம் இருக்கிறது தான். இப்போ இஎம்ஐ கடன் வாங்கிட்டாங்கன்னா அதை கட்டினது போக தான் மிச்சம் அவங்க கையில் வருது, அதனால் குறைச்சி செலவு பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பாசிட்டிவ் இஎம்ஐன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடு வாங்குற மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டுற பொழுது உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் செலவாக பணம் வந்து சேமிப்பு போய் உட்காந்துருது. ஒரு வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் போடலாம், ஒரு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு போடலாம், ஒரு இஎம்ஐ கட்டலாம். இன்சூரன்ஸும் ஒரு ஃப்யூச்சருக்கான ஒரு சேவிங் தான், குடும்பத்துக்கான சேவிங் தான், லாபம் கிடைக்காவிட்டாலும். ஆக இது போன்ற விஷயங்களை செஞ்ச பிறகு ஒரு வாழ்க்கையில் கோல் இருக்கணும். நம்முடைய குழந்தை என்ன வயசில் கல்யாணம் ஆகும், எப்போ படிக்கும், என்ன தேவை இருக்கும், நம்முடைய ஓய்வூதியம் என்று ஒன்று தேவை, தொடர் வருமானம் வேண்டும். இப்போ எல்லாருக்கும் பிஎஃப் கிடையாது, கிராஜுவிட்டி கிடையாது. அப்போது அதற்கு நம்ம ஒரு சேமிப்பு கார்பஸ் கிரியேட் பண்ணால் அதுக்கு என்ன பண்ணணும், இது போன்ற விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு இதையெல்லாம் கொண்டாந்து ஒரு பேப்பரில் எழுதி கண்ணு முன்னால் வச்சு கணவன் மனைவி பேசுகிற போது நமக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கிற போது அனாவசிய தேவைகளை குறைப்போங்கிற ஒரு புரிதல் வந்துடும். தொடர்ச்சியாக பணத்தை கையாளுவதில் ஆண்கள் சிறப்பு, பெண்கள் சிறப்புன்னு பேசிகிட்டே இருந்தோம். பெண்கள் இன்றைக்கி பல பேர் வந்து எல்லா விஷயங்களையும் பற்றி ரொம்ப நேர்த்தியாக ஒழுங்காக ஒரு ஆண் எங்கெல்லாம் செலவு செய்கிறாங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பெண்கள் எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே சேமிக்கணும்னு மிக சிறப்பாக ஒரு அக்கறை இருக்குது அத்தனை பேருக்கும். அப்படி பணத்தை சேமிக்கணும்னு நினைக்கிற நான் தங்கம் மிகச்சிறந்த சேமிப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? கைதூக்கும் நாட்களில் இது அடுத்தபடியாக இன்சூரன்ஸ் என்பது சேமிப்புன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? இந்த கைதூக்கி இருக்க ஆட்களில் யாருக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியும்? தெரியாதால இறக்கியிருக்க ஐயா. ஷேர் தெரியாதால இறக்கியிருக்க. மியூச்சுவல் ஃபண்ட் யாருக்கெல்லாம் தெரியும்? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சிப் யாருக்கெல்லாம் தெரியும்? பாண்டுகளை பற்றி யாருக்கெல்லாம் தெரியும்? அரசாங்கம் வெளியிடுற பாண்டுகளை பற்றி
எதற்காக அது கேட்டேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் சேமிப்பு அப்படின்னு வந்த உடனே பெண்கள் பெரும்பான்மையாக தங்கம்னு சொன்னால் இருக்க 21 பேருக்கு எதுக்குறீங்க. இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது 21 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதனுடைய அடுத்த கட்டமாக வந்தால் அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இத்தனை இடம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யாருக்கு தெரியும் கேள்விப்பட்டால் ஒவ்வொரு கையாக குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா. உங்கள் கணவன்மார்கள் வச்சிருக்க பைக் அல்லது கார் இருக்குல்ல, அதனுடைய மிகச் சரியான விலை யாருக்கெல்லாம் தெரியும்? ஆன் ரோடு ப்ரைஸ் யாருக்கெல்லாம் தெரியும்? இவ்வளோ பேருக்கு தான் தெரியும். நம்ம வீட்டில் இருக்க ஒரு வண்டி நம்ம கணவர் போய் வாங்கியிருக்காரு, அதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 40% ஆளுக்கு தான் தெரியும். இப்போ இதைத்தான் அவர்கள் குறையாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வெறுமனை பணத்தை மிச்சம் பிடிப்பதில்லை. அவர் 20,000 ரூபா கொடுக்குறாரு, நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு தெரியுமா, எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் 20,000க்கு மேலே கொடுத்தா என்ன ஆகும்னு அவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்ல, மேலே கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அவர். இது தவறே இல்லை. பெண்ணின் கையில் பணம் சேர்ந்ததனால், பெண் படித்ததனால், பெண் பணம் சம்பாதித்ததனால் ஒரு சமூகத்தின் பார்வையே மாறுதா? அதை போல ஒரு பெண்ணே அந்த பணத்தை பெருக்குனா அந்த சமூகமே பெருசாக மேம்பட்டுரும். அது வெறுமன அக்கறை இல்லை, எல்லா பெண்களுக்கும் அக்கறை இருக்குது. ஆனால் அதை பற்றிய விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னா இருக்கணும் இவங்களும் தான் விரும்புகிறாங்க. அவங்களுக்கு மட்டும் உங்கள்கிட்ட மறைக்கணும் ஆசையா என்ன? எந்த ஆணுக்கும் தன் மனைவியிடம் சம்பாதிக்கிற பணத்தை மறைக்கணுங்கிறது இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு அச்சம் இருக்குது. தங்கம் வாங்குவதை தவிர, சீட்டு போடுறதை தவிர, நீங்கள் சொல்கிறீங்களே நாங்கள் அறிஞ்சு செய்கிறோம்னு எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் சீட்டு கம்பெனி மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கே, எப்படி? அந்த கம்பெனி ஓடி போயிட்டான், ஆனால் என்ன நம்புகிறோம், இந்த கம்பெனி ஓடி போக மாட்டான்னு நம்புகிறோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான், அதற்கு மேலே தெரியலைங்கிறது தான். அதை நோக்கி மேம்படணும். நிதியை கையாளுவதில் ஆண்கள் தான் கூடுதல் கவனத்தோடையும் அக்கறையோடையும் இன்றைய நிலவரத்தில் இருக்காங்க. பெண்களுக்கு அதை பற்றி கவலை இருக்குது பெரும்பான்மையாக. அந்த இடத்த நோக்கி நகரணும் தான் எல்லாரும் விரும்புகிறீங்க, அவங்களும் விரும்புகிறாங்க. அந்த இடத்த நோக்கி நகருவோம். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு பரிசளிப்பது வழக்கம். கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4,000 விலையுள்ள புத்தகத்தை இந்த பக்கம் பரிசா பெறுறது கௌரா பதிப்பகம் வழங்கும் புத்தகத்தை இந்த பக்கம் இருந்து பரிசா பெறுறது அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பரை பரிசா பெறுறது அன்னை டேட்ஸ் வழங்கும் மற்றொரு கிஃப்ட் ஆம்பரை இந்த பக்கம் இருந்து பரிசா பெறுறது கேஏஜி டைல்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பரை பரிசா பெறுறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறு தலைப்பில் சிந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கிய தமிழா கோ போர்ட் பை கேஏஜி டைல்ஸ் மற்றும் கோல்டு பிரியம் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.